நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 52. குருதிக்குள் கரியோள் 2. பலந்தரை காசி நாட்டுக்கு திரும்பி வந்தபோது அவள் அன்னை துறைமுகப்பிலேயே அவளுக்காக காத்து நின்றிருந்தாள். படகிலிருந்து அவள் இறங்கியதும் ஓடி வந்து தோள் தழுவி நெஞ்சோடு அணைத்து, மீண்டு வந்தாயா? நன்று. அங்கேயே இருந்து விடுவாயோ என்று அஞ்சினேன் என்றாள். அங்கு எனக்கென ஏதுள்ளது என்றாள் பலந்தரை. அங்கு பிற அரசியர் இருக்கக்கூடும் என எனக்கு சொல்லப்பட்டது என்றாள் அன்னை. பிறந்த நாட்டிற்கு செல்ல சேதி நாட்டு அரசியர்களுக்கு வாய்ப்பு இல்லை அல்லவா? அவர்களின் தமையன் இளைய யாதவரால் கொல்லப்பட்ட பின் அந்நகர் அவர்களை எதிர்கொள்ளாது என்று எண்ணினேன் என்றாள். அன்னையின் பேச்சு தன் பேச்சு போலவே இருப்பதாக பலந்தரை உணர்ந்தாள். அவள் கைவிரித்து அணுகியது கூட அவளைப் போலவே தோன்றியது. முதலில் கிளம்பி சென்றவர்கள் அவர்களே. சேதி நாடு அவர்களை தங்கள் அரசியர் என்றே எதிர்கொண்டது என்று அவள் சொன்னாள். செல்ல தயங்குபவர்கள் சிறு குடி சத்திரிய அரசியரான தேவிகையும் விஜயையும் தான். அங்கு இந்திரபிரஸ்தத்தில் ஒவ்வொருவருக்கும் 100 சேடியரும் வெள்ளி பல்லக்கும் 7 நிறை அகம்படியரும் உண்டு. அவர்களின் மலைநாட்டிலும் பாலையிலும் ஆடு மேய்க்கவோ ஒட்டகம் புறக்கவோ அனுப்பி விடுவார்கள் என அஞ்சினார்கள் போலும் என்றாள். அன்னையின் முகம் மலர்வதை கண்டபோது அவளுக்குள் கசப்பு எழுந்தது. காசி நாட்டரசர் ரிஷதர்பரின் முதலரசி அனுப்ப நாட்டு அரசன் கர்மஜித்தரின் தமக்கையான மகாபத்மை. அவளுக்கு பிறந்தவள் பானுமதி. மகாபத்மையின் இறப்புக்கு பின்னர் குண்டல நாட்டில் இருந்து அவள் அன்னை காந்திமதியை தந்தை மனம் புரிந்து கொண்ட போது காசியின் மக்கள் மகிழ்ந்தனர். ஆனால் மிக விரைவிலேயே அனைவரின் வெறுப்புக்கும் உரியவளாக அன்னை ஆனாள். அன்னையில் அவர்கள் வெறுப்பது எது என அப்போது அவளால் உணர முடியும் என தோன்றியது. அஞ்சி அவள் எண்ணத்தை விலக்கி கொண்டாள். அன்னை, சென்றபடியே திரும்பி வந்திருக்கிறாயடி, வா, நீ விட்டு சென்ற அனைத்தும் அவ்வண்ணமே எஞ்சுகின்றன என்று அழைத்து சென்றாள். தேரில் காசியின் தெருக்களின் வழியாக செல்கையில் அவள் ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிறதா என்று நோக்குபவள் போல சாளரம் வழியாக வெளிநிலைக்கு அமர்ந்திருந்தாள். நீ வருவதை நகர் கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறேன். இன்று மாலை ஆலயங்களில் விரலியர் ஆடலும் சூதர் பாடலும் நிகழும் என்றாள் அன்னை. அங்கே அவர்கள் காணேகுகிறார்கள். நாம் அதைத்தான் கொண்டாடுகிறோம் என்று தெரிய போகிறது என்றாள் பலந்தரை. அவ்வண்ணமே தோன்றட்டும், அவர்கள் நமக்கு என்ன பொருட்டு என்று அன்னை அவள் கைகளை தொட்டு மெல்லிய வஞ்சச் சிரிப்புடன், இக்கொண்டாட்டம் என் பிற 2 மகள்களும் முற்றரசு பெற்று முடிசூடி அமர்ந்ததற்கு என்று கொள்வோம், பிறகென்ன என்றாள். அவள் அன்னையின் கையில் இருந்து மெல்ல விடுவித்து கொண்டு, அவர்கள் அதில் மகிழ மாட்டார்கள் என்றாள். அதெல்லாம் வெறும் பேச்சு. புகழும் முடியும் செல்வமும் நிலமும் எவரையும் மகிழவே வைக்கும். அதை காட்டுபவர்கள் மறைப்பவர்கள் என 2 வகையினரே மானுடர் என்றாள். அவள் விழிகளை திருப்பி அணுகி வரும் கோட்டை முகப்பை நோக்கினாள். எத்தனை சிறிய நகர் காசி என்னும் எண்ணம் எழுந்தது. அரண்மனையை அடைந்து ஆடை மாற்றி இளைப்பாறியதுமே அவள் தந்தையை காணச் சென்றாள். தனியறையில் அமைச்சர்களுடன் அமர்ந்திருந்த ரிஷதர்பர் அவளை நோக்கி, நீ இங்கு வருவது பாண்டவர்களின் ஆணைப்படிதான் அல்லவா என்றார். அவள், நான் எவர் ஆணைக்கும் கட்டுப்பட்டவள் அல்ல என்றாள். தந்தை களைத்த கண்களும் சோர்ந்த உடலுமாக பீடத்தில் அமர்ந்திருந்தார். அவர் கையசைத்து ஏதோ சொல்ல முயல்வதற்குள் அருகே நின்றிருந்த அமைச்சர் முகுலர் அடக்கப்பட்ட சினம் தெரியும் சொற்களால், தாங்கள் தங்கள் கணவரின் ஆணைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவரே பாண்டவ அரசி. சத்திரிய குலத்து அரசியரின் நெறி அதுவே. பலந்தரை, அது சத்திரியர்களால் மனம் கொள்ளப்பட்டவர்களுக்கு. இங்கிருந்து கவர்ந்து செல்லப்பட்ட போதே நான் யாதவ பெண்ணாகிவிட்டேன். யாதவ பெண்களை கற்போ குல நெறியோ கட்டுப்படுத்துவதில்லை என்ற பின் உதட்டை சுழித்து, வேண்டுமென்றால் இங்கு கன்று தொழுவில் இருக்கும் பசுக்களை நாளை முதல் காட்டுக்கு கொண்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் என்றாள். முகுலர், பேரரசி, அஸ்தினபுரியின் செய்தி இன்னமும் நமக்கு முறைப்படி வந்து சேரவில்லை. நாம் எவர் தரப்பை எடுப்பது என உத்கலத்திற்கு சென்றுள்ள இளவரசர் வந்த பின்னரே முடிவெடுக்க முடியும். அதை குறித்தே சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார். என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள் என எவர் அறிய மாட்டார். அஸ்தினபுரியின் கை ஓங்கியுள்ளது.
சிம்மம் வேட்டையாடுவதற்கு பின்னால் தான் நரிகள் செல்ல வேண்டும் என்றாள் பலந்தரை. அங்கு இங்குள்ள 2 அரசியர் உள்ளனர். கொக்கியை வீசி எறிந்து விட்டீர்கள். பற்று உறுதியா என நோக்கிவிட்டு தோற்றி ஏற வேண்டியதுதானே. முகுளர் சிவந்த முகத்துடன் சொல்லெடுக்க முயல அவரை கைவீசி தடுத்து விஷதர்பர் சலிப்புடன், செல்க, உங்களிடம் சொல்லாடும் நிலையில் இல்லை நாங்கள் என்ற பின் அமைச்சரிடம், சுபாகுவுக்கு செய்தி சென்று விட்டதா என்று மட்டும் நோக்கி சொல்க என்றார். பலந்தரை ஏளனத்துடன் புன்னகைத்துவிட்டு அன்னையின் தோளை தொட்டு, வருக அன்னையே என்று திரும்பி நடந்தாள். மீண்டு வந்த சில நாட்களிலேயே இந்திரபிரஸ்தத்தையும் பாண்டவர்களையும் முற்றாக மறக்க அவளால் இயன்றது. மைந்தனை கூட எப்போதேனும் தான் நினைவில் இருந்து எடுத்தாள். விட்டு சென்ற காலத்திலேயே வந்து மீண்டும் பொருத்தி கொள்ள முடியும் என்பது அவளுக்கு எண்ணி பார்க்க முடியாததாக இருந்தது. அன்னை அவளை முன்பு இருந்த பலந்தரை என்றாக்க அனைத்தையும் செய்தாள். ஒவ்வொரு நாளும் முன்பு போல் அகல்விழி அன்னை உடனிறை உலகாழ்வோன் ஆலயத்திற்கும் காலபைரவன் ஆலயத்திற்கும் அழைத்து சென்றாள். முதற் புனல் விழா அணுகிய போது அவள் முற்றிலும் காசி நாட்டவளாக மாறிவிட்டிருந்தாள். அஸ்தினபுரி இந்திரபிரஸ்தத்தை முற்றாக எடுத்துக்கொண்டதை அவள் அறிந்தாள். அதன் பின் இந்திரபிரஸ்தத்தில் நிகழ்ந்த முதல் இந்திர விழவில் பானுமதியும் அசலையும் அரசனி கோலத்தில் அவை அமர்ந்திருந்ததை ஒற்றர்கள் சொல்லி அறிந்த போது மட்டும் அவள் உள்ளம் எரிந்து அணைந்தது. அவள் அமர்ந்து மகிழட்டும், ஆனால் பாஞ்சாலத்து அரசி வேங்கை அது திரும்பி வருகையில் தன் அளவென்ன என்று இவள் அறிவாள் என்றாள். அன்னை திகைத்து, என்னடி சொல்கிறாய்? நான் சொல்வதற்கொன்றும் இல்லை என்ற பின் அவள் சினத்துடன் எழுந்து சென்றாள். கீழே அவளுடைய அணுக்கச்செடி விகிர்த்தை உள்ளே நுழைந்தாள். அவளை தொடர்ந்து தனி புறவியில் வந்த ஒற்றன் புறவியை நிறுத்தி கடிவாளத்தை அழித்துவிட்டு முற்றத்தில் நின்றான். விகிர்த்தை ஒற்றனிடம் தன்னை தொடரும்படி சொல்லிவிட்டு படிகளில் ஏறி உள்ளே வந்தாள். பலந்தர இடைநாழிக்கு சென்று தன் அறைக்குள் நுழைந்து மஞ்சத்தில் இட்டிருந்த மேலாடையை எடுத்து அணிந்தாள். ஆடியில் நோக்கி தோளில் புரண்ட குழலை சீரமைத்தாள். ஒவ்வொரு முறை ஆடி நோக்குகையிலும் எழும் உளச்சுளிப்பை அடைந்தாள். அவளுடையது அசலையின் அதே முகம். ஆனால் அசலையிடமிருந்த அழகு முழுமையாகவே விடுபட்டிருந்தது. மூக்கும் விழிகளும் வாயும் அனைத்தும் அவையே. அவற்றை முகம் என்றாக்கும் ஒன்று அமையவில்லை. சிறு கூடத்திற்கு சென்று பீடத்தில் அமர்ந்து மேலாடையை அரசியருக்குரிய முறையில் கைகளுக்கு குறுக்காக பொன்னூல் பின்னல் தெரியும்படி போட்டுக்கொண்டாள். விகிர்த்தை உள்ளே வந்து தலை வணங்கி, வணங்குகிறேன் அரசே, ஒற்றர் சுகேசர் வந்துள்ளார் என்றாள். வரச்சொல் என்று அவள் கை அசைத்தாள். மெல்லிய குற்றடிகள் கொண்டு உள்ளே வந்த சுகேசன் ஒடுங்கிய சிற்றுடலும் கண்ண எலும்புகள் உந்திய முகமும் கொண்டிருந்தான். அவன் தலை வணங்கி முகமன் உரைக்க அவள் மெல்ல தலை அசைத்து அமரும்படி கை காட்டினாள். சுகேசன் அருகில் இருந்த பீடத்தில் அமர்ந்து அவள் சொல்லெடுக்கும் வரை காத்தான். அவள் முதல் சொற்றொடரை எங்கு தொடங்குவது என்று தொட்டு தொட்டு சென்று சுழன்று கொண்டிருந்தாள். மிகையான ஆர்வம் எழலாகாது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். அவர்கள் எதிர்பார்க்கும் உணர்வுகளை வெளிக்காட்டியாக வேண்டும். வழக்கமான சொற்றொடர்களே ஏற்றவை. ஆனால் அவை கூட ஆர்வமின்மையாக தெரியக்கூடும். இயல்பாக நிமிர்ந்த போது அவன் கண்களை சந்தித்தாள். சுகேசரே, என்ன நடக்கிறது அஸ்தினபுரியில்? அவ்வெற்று கேள்வியால் அவளே திகைப்புற்று, போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்று கேட்டேன். அது அவளுடைய ஆர்வத்தை காட்டிவிட்டது. ஆனால் சுகேசனின் விழிகளில் ஏதும் தெரியவில்லை. ஆம் அரசி, போர் நிகழவிருக்கிறது என்றான். அவள் புருவத்தை சுருக்கி, இளைய யாதவர் போரை தடுக்க முயல்வதாக செய்திகள் வந்தன என்றாள். ஆம், அதன் பொருட்டே அவர் 2ஆம் முறை அரசர்கள் கூடிய அவைக்கு தூது சென்றார் என்றான் சுகேசன். அரச பேரவையில் பாண்டவர்க்கென அவர் கோரியது 5 சிற்றூர்கள் மட்டுமே. அவை எல்லைப்புற காட்டுக்குடிகளாக இருப்பினும் ஏற்பதாக சொன்னார். அஸ்தினபுரியின் அரசர் அதை முற்றிலும் மறுத்து ஆணையிட்டார். நீட்டிய கையை மடித்து துயருற்று தனித்து இளைய யாதவர் திரும்பி சென்றார். பலந்தரையால் அது தனக்கு நன்மை பயப்பதா தீது இழைப்பதா என முடிவு செய்ய இயலவில்லை. ஆனால் அவள் முகம் மலர்ந்து விட்டது. அது ஏன் என்று உள்ளூர வியந்தாள். மறுகணமே அதை பானுமதியும் அசலையும் எப்படி எதிர்கொண்டிருப்பார்கள் என எண்ணம் ஓடியது. அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களா? அவையில் இளைய யாதவர் என்ன கேட்டார்?
என்றாள். சுகேசன் அவை நிகழ்வுகளை சொல்ல சொல்ல அவள் உணர்வுகள் இரு முனைகளிலுமாக ஊசலாடின. குந்தியை துரியோதனன் அவையில் சிறுமை செய்ததை கேட்டபோது எழுந்த படபடப்பு உவகையா ஒவ்வாமையா என அவளுக்கே புரியவில்லை. இளைய யாதவர் துயருற்று கை சுருக்கி அவை நீங்கியதை கேட்டபோது அவள் அசலையின் முகத்தை அகக்கண்ணில் கண்டாள். அது அவளை மலரச் செய்தது. அவர் வெள்ளற்கரியவர் என்கிறார்களே, இந்த அவை சிறுமை அவருடைய பெருமைக்கு இழுக்கு சேர்க்குமே என்றான். அதை சொல்லி இருக்கலாகாது என உடனே உணர்ந்தாள். ஆனால் சுகேசன் முகத்தில் எவ்வுணர்ச்சியும் வெளிப்படவில்லை. அவ்வாறு அவை நீங்கியது அவருக்கு மேலும் பெருமையையே கூட்டியது அரசி. ஏனென்றால் அவர் தனக்காக வரவில்லை, தன் சேவடி நோக தோழரின் பொருட்டு நடந்த பெரியோன் என்று நான் வரும் வழியில் ஒரு சூதன் பாடியதை கேட்டேன். ஊர் மன்றில் அவனை சூழ்ந்து நின்றிருந்தவர்கள் கண்களில் நீர் வழி அதை கேட்டுக்கொண்டிருந்தனர். வென்று சொல் எழுவது மட்டும் அல்ல, கேழ்மை முன் திரும்புவதும் பெரியோருக்கு சிறப்பே என்று அச்சூதன் சொன்னான். அவள் சலிப்புடன் கைவீசி, அது அவர்கள் உருவாக்கிய பாவை, அதை என் நிலையிலும் பேணவே விழைவார்கள் என்றான். இனி அவர் என்ன செய்யக்கூடும்? சுகேசன், அவர் அவை வந்து சொல் வைப்பதற்கு ஏதுமில்லை என்றார்கள். அவள் பெருமூச்சுடன் இரு கைகளையும் பீடத்தின் கைப்பிடிகளில் மெல்ல தட்டியபடி நிமிர்ந்து அமர்ந்தாள். ஹஸ்தினபுரியின் மக்கள் எவ்வாறு உணர்கிறார்கள்? அங்கே நிகழ்வனவற்றை முன்பு அந்நகரை கண்ட எவரும் நம்பவியலாது. போருக்கு முந்தைய நகர்ச்சூழலை முன்பு கண்டவர்கள் பெரிதொன்றை எண்ணவும் இயலாது என்றான் சுகேசன். ஹஸ்தினபுரி போர் வெறி கொண்டிருக்கிறது. குருதி ஒன்றை தவிர அங்கே மக்கள் எதையும் விழையவில்லை. விடாய் கொண்ட இருள் தெய்வங்கள் அந்நகரில் குடிக்கொண்டிருக்கின்றன என்று அவன் தொடர்ந்தான். அங்கே ஏதோ நோய் பரவி இருக்கின்றது என்கிறார்கள் சூதர். நகரெங்கும் வானிலிருந்து நஞ்சு பொழிகிறது. சுவர்களில் நீல மூலி என படர்கிறது. காகங்களும் நாகங்களும் நகரை நிறைத்துள்ளன. நடுப்பகலில் நரி ஊலையிடுகிறது என்றெல்லாம் பாடி பரப்புகிறார்கள். நான் எதையும் காணவில்லை. அங்கு கண்டதெல்லாம் பித்து கொண்ட கண்களையும் களி கொண்ட சிரிப்புகளையும் மட்டுமே. அவை இறுதி முடிவை எடுத்து விட்டதா என்றாள் பலந்தரை. ஆம் அரசி, உண்மையில் இளைய யாதவர் அவை நீங்கிய பின் அங்கே பெரிதாக எதுவும் நிகழவில்லை. அனைத்து முடிவுகளும் ஓரிரு சொல் மாற்றுக்களுடன் உடனடியாக ஏற்கப்பட்டு விட்டன. அம்முடிவுகளை ஆட்டுத்தோல் ஏடுகளில் எழுதி அரசர்கள் அனைவரிடமும் முத்திரை சாத்து பெற்றனர். மறுநாளே ஹஸ்தினபுரியின் குடிப்பேரவையில் சத்திரிய பேரவையின் முடிவுகள் முன் வைக்கப்பட்டன. குடிப்பேரவை முழுதுள்ளத்துடன் அனைத்தையும் ஏற்றது. அவர்கள் அகிபீனா உண்டு வெறி கொண்டவர்கள் போல ததும்பிக் கொண்டிருந்தனர் என்றான் சுகேசன். நேற்று காலை பிதாமகர் பீஷ்மரின் பெயரால் அரசாணையாக முதன்மை அறிவிப்பு ஹஸ்தினபுரியின் கிழக்கு கோட்டை வாயிலில் வெளியிடப்பட்டது. யானை மேல் ஏறி நின்ற நிமித்திகன் இரட்டை முரசொலி ஓய்ந்ததும் அதை படித்தளித்தான். பாண்டவர்களுக்கு குலமுறைப்படியும் அரச நெறிப்படியும் இந்திரபிரஸ்தத்திலோ ஹஸ்தினபுரியின் மண்ணிலோ கருவூலத்திலோ எவ்வுரிமையும் இல்லை என்றான். அதன் பொருட்டு பாண்டவர்கள் திரட்டியுள்ள படை ஹஸ்தினபுரிக்கும் அரசர்களுக்கும் எதிரான குடிக்கிளர்ச்சியாகவே கருதப்படும் என்று அவன் சொன்ன போது அங்கே கூடியிருந்தவர்கள் கொல்க கொல்க என்று கூவினர். ஒருவன் இருவரின் தோளில் ஏறி குருதி, குடியிலிகளின் குருதி வேண்டும் என் விடாய் தீர என்று கூச்சலிட்டான் என்று சுகேசன் தொடர்ந்தான். பாண்டவர்களின் துணைக்கென உடன் கூடியிருக்கும் நிஷாதர்கள், கிராதர்கள், அரக்கர்கள், அசுரர்கள் அனைவரும் பாரத வருஷத்தின் சத்திரிய மேல்கோன்மைக்கு எதிராக அறைகூவும் பெருந்தவறை இழைக்கிறார்கள். அவர்கள் படை திரட்சியை முற்றாக கைவிட்டு தங்கள் இடங்களுக்கு திரும்ப வேண்டும். தங்கள் மரபு சார்ந்த வேட்டை படைக்கலங்கள் அன்றி வேறெந்த கொலை பொருளும் அவர்களிடம் இருக்கலாகாது. அவர்கள் தாங்கள் வெவ்வேறு வகையில் வாங்கி திரட்டியுள்ள போர்க்களங்கள் அனைத்தையும் ஹஸ்தினபுரியின் படைகளிடமோ பிற சத்திரியர் படைகளிடமோ ஒப்படைத்து தலைமண்ணில் படிய முற்றாக அடிபணிய வேண்டும். இல்லையேல் அவர்கள் கொலைக்குரியவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அவன் அங்கு நிகழ்ந்ததை நேரில் கண்டு சொல்வதைப் போல உணர்வற்ற நேர்குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். சத்திரியர் அவை கூட்டுக்கு வந்து முத்திரை சாத்து கொள்ளாத அத்தனை நாடுகளும் சத்திரிய கூட்டமைப்புக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி அருள் பெற்று ஒழுக வேண்டும் என்றும்
அஸ்தினபுரியின் மன்னர் சத்திரிய படைக்கூட்டின் பெயரால் ஆணையிட்டார். அதற்கு அவர்கள் தங்கள் முற்றொப்புதலை 7 நாட்களுக்குள் அஸ்தினபுரிக்கோ சத்திரியர் நாடுகளுக்கோ அறிவிக்க வேண்டும். அஸ்தினபுரியின் செங்கோலையும் தாங்கள் அடிபணியும் சத்திரிய அரசின் அரியணையையும் தலை சூடுவதாக வாழ்த்தொட்டு குடி மூதாதையர் பெயரால் பொது இடத்தில் ஆணையிட வேண்டும். அவ்வாணை கைச்சாத்திடப்பட்ட ஓலை என அஸ்தினபுரியை வந்தடைய வேண்டும் என கூறப்பட்டது. அதன் பின்னர் அஸ்தினபுரியிலிருந்து அவர்கள் அனைவருக்கும் செங்கோல் என கொடுத்தனுப்பப்படும் அத்திமரக் கிளையை அவர்கள் தங்கள் அரியணையில் வைத்து அரசரென அரிமலரிட்டு தலை வணங்கி சொல்லேற்க வேண்டும். மணிமுடியும் கங்கை முழுக்காட்டும் அக்கோலுக்கு செய்யப்பட வேண்டும். அவர்களின் குடித்தலைவர்கள் அனைவரும் தங்கள் வாளையோ குடிக்கோலையோ அதன் முன் தாழ்த்தி முற்றடி பணிவதாகவும் மறு சொல் எழுவதை பிழை என்று உணர்வதாகவும் ஆணையிட வேண்டும். குருதி தொட்டு தங்கள் தொல் நிலத்தின் மேல் ஆணை உரைக்க வேண்டும். பலந்தரை நெஞ்சு படபடப்பதை உணர்ந்தாள். அது ஆவல் அல்ல, அச்சம் என தெரிந்தது. அச்சம் எதற்கு என புரியவில்லை. இவை காசியை ஒன்றும் செய்ய போவதில்லை. அவள் தந்தையும் தமையனும் அஸ்தினபுரியின் தலைமையில் சத்திரிய படைக்கூட்டில் கைச்சாத்திட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வச்சம் முகமற்றது. அது படை எழுச்சியின் போரின் மெய்யான ஆற்றலை நேருக்கு நேர் காணும் போது எழுவது. அதுவரை கேட்டறிந்ததெல்லாம் கவிதையிலும் கதையிலும் தான். இது சிம்மம் இறைவிலங்கை கொன்று கிழித்துண்பது போல நேரடியானது. உட்பொருட்களும் நீள் விளக்கங்களும் அற்றது. ஆனால் நான் இதை ஏன் அஞ்சுகிறேன்? நான் அரசி. இதை அஞ்ச வேண்டியவர்கள் எளிய குடிகள். நான் கொலை விலங்கின் கணம். ஆனால் அவள் கை விரல்கள் குளிர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. அச்சொல்லை மீறுவார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் அஸ்தினபுரியின் பெரும் படைகளால் முற்றழிக்கப்படுவதும் அவர்களின் நிலம் பறிக்கப்படுவதும் அவர்களின் குடி பெயருமின்றி ஒழிக்கப்படுவதும் முறை என்றாகும். அவர்கள் அனைவரும் தங்கள் அரச குடியிலிருந்தும் மூத்த தொல் குடிகளிலிருந்தும் ஒவ்வொரு பெண்டிரை அஸ்தினபுரிக்கோ அவர்கள் அடிமைப்பட்டுள்ள சத்திரிய குடிகளுக்கோ அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் அங்குள்ள அரச குடியினராலோ படைத்தலைவர்களாலோ மனம் கொள்ளப்படுவார்கள். அரண்மனை சேடியர் என்றும் அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் கருவில் பிறந்த மைந்தரே அக்குடிகளுக்கு அடுத்த அரசர் என்றும் வழித்தொடர் மைந்தர் என்றும் அமைவார்கள். அக்குடிகளின் ஆலயங்கள் அனைத்திலும் சத்திரிய பிரஜாபதிகளும் தெய்வங்களும் அவர்களின் குடித்தெய்வங்களுக்கு ஒரு படி மேலாக அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் அளிக்கும் பூசணைகளும் பலிக்குடைகளும் முதலில் அப்பிரஜாபதிகளுக்கும் தெய்வங்களுக்கும் அளிக்கப்பட்ட பின்னரே அவர்களின் குடி தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களின் ஊர்களிலும் நகர்களிலும் அவர்கள் அடிபணிந்து தலை கொண்ட சத்திரிய அரசின் கொடி முதன்மையாகவும் அவர்களின் கொடிகள் ஒரு படி தாழ்ந்தும் பறக்க விடப்பட வேண்டும். அவர்களின் அத்தனை குல முத்திரைகளுடனும் அவர்கள் அடிமைப்பட்டுள்ள நாட்டின் முத்திரை மேலே பொறிக்கப்பட்ட தாச என்னும் சொல் கீழே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவற்றை மறுத்து ஒரு சொல் எழுவதும் நேரடி போருக்கான அரைக்கோவல் என்றே கொள்ளப்படும். வெங்குருதியால் அப்பழி முற்றாக தீர்க்கப்படும் என்று அஸ்தினபுரியின் அரசர் சத்திரிய படை கூட்டின் பொருட்டு ஆணையிட்டிருந்தார் என்று சுகேசன் சொன்னான். அச்சொற்களை அருகே நின்றமையால் நான் விழிகளால் அறிந்தேன். அவர்களை சூழ அஸ்தினபுரி கடற்கோள் என முழங்கிக் கொண்டிருந்தது. பலந்தரை பெரும் மூச்சு விட்டாள். பாண்டவர்கள் என ஒரு சொல் உரைக்கப்பட்டதுமே கொல்க, அவர்களை கொல்க என கூவினர். வஞ்சகர்கள், கீழ்மக்கள், குடியிலிகள் என வசை பொழிந்தனர். அத்தருணம் பலந்தரையின் உள்ளத்தில் சீற்றமே எழுந்தது. பற்களை கடித்தபடி கீழ்மக்கள், அன்று யுதிஷ்டர் காலில் விழுந்து கூவி எழுத பேதைகள். அவர்கள் செத்து குவிவார்கள், குருதியிலும் கண்ணீரிலும் ஆடுவார்கள். ஆம், அதுவே நிகழப் போகிறது. சுகேசன் அவள் சொன்னதை அறியாதவன் என அமர்ந்திருந்தான். நம் அரசரும் பேரரசரும் அவையில் ஏதும் உரைக்கவில்லையா என்றான். அரசி, சத்திரிய பேரவையில் எழுந்து சொல்லுரைக்கும் இடம் நமக்கு இல்லை. நமக்கு படையென ஏதும் இல்லை. மரபுப்படி நாம் உலகாழ்வோன் ஆலயத்தின் காப்பாளர்கள் மட்டுமே. அவள் சினத்துடன் தலை தூக்கி பின் தன்னை அடக்கி, அவர்கள் கை சாத்திட்டனரா என்றாள். ஆம் அரசி என்றான் சுகேசன். போருக்கு பின் தங்களுக்கு கிடைப்பதென்ன என்று ஒரு சொல்லேனும் முசாவினார்களா என்றாள் பலந்தரை.
இல்லை அரசி என்று சுகேசன் சொன்னான். அறிவிலிகள் என்றாள் பலந்தரை. அவள் சொன்னதை செவி கொள்ளாதவனாக சுகேசன் தொடர்ந்தான். பாண்டவர்களுக்கு அஸ்தினபுரியின் குடிமக்கள் என்பதற்கு அப்பால் எந்த குல அடையாளமும் அரச தொடர்பும் அளிக்கப்பட மாட்டாது என்று அவ்வரசாணை சொன்னது. அவர்கள் சத்திரியர்கள் அல்ல என்பதனால் 4ஆம் குடியினருக்குரிய மரபு வழி தொழில்களை ஆற்றி அவர்கள் வாழ வேண்டும் என்றும், அவர்கள் மைந்தர்கள் குருகுலத்து கொடி வழியினர் என்றோ சத்திரியர் என்றோ தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடாதென்றும் கூறியது. அவர்களை கொல்லுங்கள், நஞ்சு மிஞ்சலாகாது, அனல் எஞ்சலாகாது என ஒரு முதியவர் கூவ அனைவரும் தங்கள் வாள்களையும் கோல்களையும் தூக்கி கூச்சலிட்டனர். அரசி, மேற்கு பாலையில் ஒரு முறை பசி கொண்ட ஓநாய்க்குழு ஒன்றின் முன் நாங்கள் சிக்கிக் கொண்டோம். இளித்த வாய்களில் எழுந்த வெறி சிரிப்பண்ண வெண்மையை, விழியெறி துளிகளை இப்போதும் கொடுங்கனவில் என நினைவு கூர்கிறேன். ஆயிரக்கணக்கான பாலை நிலத்து ஓநாய்களைப் போல் இருந்தனர் அம்மக்கள் என்றான் சுகேசன். பலந்தரை கை தளர்ந்து அசையாமல் அமர்ந்திருந்தாள். பின்னர் அவள் என்ன செய்தாள்? அதை புரிந்து கொண்ட சுகேசன், அஸ்தினபுரியின் பேரரசி இறுதி வரை அவையில் அமர்ந்திருந்தார். மறுநாள் குடியவை பேரவையில் அரசருக்கு இணையாக அமர்ந்து அனைத்து சடங்குகளையும் ஆற்றினார் என்றான். பலந்தரை சில கணங்கள் வழி தாழ்த்தி அமர்ந்திருந்த பின், அவள் எப்படி இருந்தாள் என்றாள். சுகேசன் தயங்கி அமர்ந்திருந்தான். அவையில் காவலராக இருந்தீர்கள் அல்லவா என்றாள் பலந்தரை. ஆம் அரசி, நான் அனைத்தையும் கண்டேன். பலந்தரை, சொல்க என்றாள். அரசி, இளைய அரசியர் இருவரும் சத்திரிய பேரவையிலிருந்து சினமும் விழி நீருமாக விலகிச் சென்றனர். மூத்த அரசி அவையிலேயே இருந்தார். விழிவிலக்காது அரசரையே நோக்கி கொண்டிருந்தார். காதல் கொண்ட முதிரா மகள் என அவர் முகம் களி கொண்டிருந்தது. பலந்தரை போதும் என்பது போல கை அசைத்தாள். பின்னர் எழுந்து தன் மேலாடையை விசையுடன் சுழற்றி அணிந்தபடி அறையிலிருந்து வெளியே சென்றாள். சுகேஷன் எழுந்து அவள் சென்ற திசை நோக்கி தலை வணங்கிவிட்டு காகம் போல மெல்லடி வைத்து நடந்து வெளியே சென்றான். குருதிச்சாரல் 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.